Good morning students. Today we are going to learn a new lesson from Unit 2, When the Trees Walked. Now look at this picture, warm up section. Here some boys and girls are playing under the tree. Some boys are climbing on the tree and some are playing like swinging and fox jumping, and a girl watching the birds through binocular. Children, do you want to play like this? Yes, we want to play like this with our friends, like in this beautiful picture. There are 3 sections in this lesson. First, we are going to see the first section in this video. Now look at this picture. There are so many trees and there is a boy sitting on the stone bench nearby an old man, and there are so many butterflies also. Let us see the first section. இந்த லெசனோட டைட்டில் என்ன? When the trees walked, அதாவது மரங்கள் நடந்த பொழுது அப்படின்னு அர்த்தம். One morning while I was sitting beside grandfather on the veranda steps, I noticed the tendril of a creeping vine trailing nearby. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, while I was, இங்கே ஐங்கிறது யாரை குறிக்கும்னா இந்த ஸ்டோரியை சொல்கிற ஆத்தரை குறிக்கக்கூடியது, அந்த ஸ்டோரியை எழுதின கதாசிரியரை குறிக்கக்கூடியது. அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சின்ன வயசில் நடந்த ஸ்டோரியை சொல்லிகிட்ருக்கார். அவரோட கிராண்ட்பாவோட எப்படி இருந்தார், கிராண்ட்ஃபாதரோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் சொல்கிறாங்க. ஒரு மார்னிங், சரியா, ஒரு காலை நேரத்தில் அவங்க கிராண்ட்ஃபாதர் கூட இந்த வராண்டா ஸ்டெப்ஸில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க அப்போ வந்து இவர் ஆத்தர் என்ன நோட்டீஸ் பண்ணுறாருன்னா, ஒரு கொடி, சரியா, க்ரீப்பிங் வைன் அப்படின்னா ஒரு தாவரத்துலேருந்து வளர்ந்த கொடி வந்து படர்ந்து வருது. டென்ட்ரில் அப்படின்னா அந்த கொடி வந்து படர்ந்து வருது. க்ரீப்பிங் வைன் படர்ந்து அவர் கால் கிட்ட வருது, அந்த கிராண்ட்ஃபாதரோட கால் கிட்ட வருது. As we sat there in the soft sunshine of the North Indian winter, I saw the tendril moving slowly towards grandfather. அவங்க ரெண்டு பேரும் அந்த காலை நேரத்தில், ஓகேவா, நார்த் இந்தியன் வின்டர் அப்படின்னா அந்த வடகிழக்கு அந்த பருவ காலத்தில் காலையில் அந்த இளம் வெயிலில் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போது அந்த டென்ட்ரில் அப்படின்னா என்னது, கொடியோட அந்த பற்று கம்பி இருக்கும் இல்லையா, அந்த தாவரத்துலேருந்து வந்த கம்பி, அந்த கொடி வந்து மெதுவாக ஸ்லோவாக மூவ் பண்ணி கிராண்ட்ஃபாதர் கிட்ட வருது. 20 minutes later it had crossed the steps and was touching his feet. அந்த 20 நிமிஷத்தில் 20 மினிட்ஸில் என்ன ஆச்சுன்னா, அந்த ஸ்டெப்ஸை கிராஸ் பண்ணி அவங்க உட்காந்துருந்த ஸ்டெப்ஸை தாண்டி வந்து அவர் காலை வந்து தொட்டிருக்கு. ஓகேவா, அந்த அளவுக்கு வேகமாக அந்த கொடி வந்து படர்ந்து வந்திருக்கு. ஓகேவா, ஏன் அப்படி படர்ந்து வரும் அப்படிங்கிறத பாருங்கள். there is probably a scientific explanation for the plant's behavior. இந்த பிளான்ட்ஸோட பிஹேவியர் இந்த மாதிரி படர்ந்து வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சயின்டிஃபிக்காக அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, சம்திங் டு டூ வித் லைட் அண்ட் வார்ம்த் பெர்ஹாப்ஸ். அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காக. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா அந்த ஒளிச்சேர்க்கைக்காக இந்த தாவரங்கள் என்ன செய்யும்னா, அந்த சூரிய ஒளியை வாங்கிறதுக்காகவும் அந்த எனர்ஜி வாங்கிறதுக்காக அப்படியே மெல்ல படர்ந்து போகும் இந்த செடி கொடிகள் எல்லாம். ஓகேவா, அதுதான் இந்த ஸ்டோரியோட டைட்டிலே, when the trees walked. இந்த மாதிரி மூவ் பண்ணி போகிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பட் I liked to think it moved across the steps simply because it wanted to be near grandfather. பட் இது வந்து சயின்டிஃபிக் ரீசன் தான், சரியா. அது லைட்டுக்காகவும் அதோட ஒளி வெளிச்சத்துக்காகவும், வார்ம்த் அப்படின்னா அந்த சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்துக்காகவும் தான் அந்த செடி வந்து மூவ் பண்ணி போகுது. இதுதான் உண்மை. ஆனால் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ லைக் டு திங்க், எனக்கு என்ன நினைக்க தோணுது அப்படின்னா, கிராண்ட்ஃபாதரை வந்து தொடுறதுக்காகவே, அவர்கிட்ட வந்து இருக்கணுங்கிறதுக்காகவே அந்த செடியானது வந்து அந்த க்ரீப் வந்து மூவ் பண்ணி வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம். எல்லாருக்குமே அவர் கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். ஓகேவா, அந்த கிராண்ட்ஃபாதர் கூட இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு ஆத்தர் சொல்கிறார். Sometimes when I sat by myself beneath a tree, I would feel rather lonely, but as soon as grandfather joined me, the garden became a happy place. நெக்ஸ்ட் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, when I sat by myself, நான் வந்து தனியாக அந்த ட்ரீக்கு கீழே உட்காந்துருக்கும்போது
எனக்கு வந்து தனியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும், தனியாக இருக்கிற மாதிரி தான் நான் உணர்வேன். ஆனால் என்னோடய தாத்தா கிராண்ட்ஃபாதர் வந்து பக்கத்தில் என்கிட்ட உட்கார்ந்த பிறகு அந்த கார்டனே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க கூட இருந்தால் நமக்கு ஹாப்பியாக தானே இருக்கும். அப்படி தான் அந்த ஆத்தருக்கும் தோணுது. Grandfather had served many years in the Indian Forest Service and it was natural that he should know trees and like them. அதாவது ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்தரோட அந்த கிராண்ட்ஃபாதர் வந்து ரொம்ப வருஷம் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் இருந்தவர். அதாவது வனத்துறை அதிகாரியாக இருந்தவர். ஓகேவா? இப்போது ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ இது வந்து அவருக்கு நேச்சுரல். நிறையா வருஷங்கள் வந்து காடுகளில் மரம் செடிகளோடு இருந்ததுனால மரம் செடிகளை பற்றி அவருக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆன் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் ஹி பில்ட் எ பங்களா ஆன் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் டேராடூன், பிளான்டிங் ட்ரீஸ் ஆல் அரவுண்ட் lime, mango, orange and guava, also eucalyptus, jacaranda and Persian lilies. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே டேராடூனில் ஒரு பிளேஸில், சரியா, அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னா புறநகர், டேராடூனில் ஒரு பிளேஸில் கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வீடு கட்டியிருக்காரு. ஓகேவா? அவர் ஓய்வு பெற்ற பிறகு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வீடு கட்டியிருக்காரு. அங்கே சுற்றியே நிறைய செடிகளை நட்டிருக்காரு, நிறைய ட்ரீஸ்லாம் வளர்த்துருக்காரு. என்னது, லைம், எலுமிச்சை மரம், மேங்கோ ட்ரீஸ், ஆரஞ்சு, கோவானா கொய்யாப்பழம், அப்புறம் யூக்கலிப்டஸ் அந்த மூலிகை செடி அதெல்லாம் வளர்த்துருக்காரு. ஜாக்கரண்டாங்கிறது ஒரு அமெரிக்கன் ட்ரீ. ஓகேவா? அதோட லீவ்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேவா? அண்ட் பெர்சியன் லிலீஸ் அந்த ஒரு வகையான பூ இதெல்லாம் வளர்த்துருக்காரு. இந்த ஃபர்டைல் டூன் வேலி plants and trees grew tall and strong. இந்த டூன் வேலிங்கிறது இந்த டேராடூனில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு பகுதி. சரியா? இந்த பள்ளத்தாக்கு பகுதிகளில், வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு, 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியாக இருக்கும். அந்த பள்ளத்தாக்கில் பார்த்திங்கன்னா வளரக்கூடிய செடிகளும் மரங்களும் ரொம்ப உயரமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஃபர்டைல் அப்படின்னா வளமுடையதாக இருக்கும். அந்த செடிகள் வந்து நிறைய வருஷம் வாழ்ந்து அது நிறைய செடிகளை வளர செய்யக்கூடியதாக இருக்கிறது தான் ஃபர்டைல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். தேர் வேர் அதர் ட்ரீஸ் இன் த காம்பவுண்ட் பிஃபோர் த ஹவுஸ் வாஸ் பில்ட், இன்க்ளூடிங் அன் ஓல்ட் பீப்புள் that had forced its way through the walls of an abandoned outhouse, knocking the bricks down with its vigorous growth. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே நிறைய செடிகள் வேறு இருந்திருக்கு. ஓகேவா? அந்த காம்பவுண்டு வால் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி, அந்த புது வீடு கட்டுறாங்க இல்லையா, ஸோ அந்த காம்பவுண்டு வால் கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய மரங்கள்லாம் இருந்திருக்கு. என்னென்ன மரம் இருக்குது? பீப்புள் ட்ரீ கூட இருந்திருக்கு, அரச மரம் கூட இருந்திருக்கு. அங்கே அது என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த அரச மரம் அந்த காம்பவுண்டு வால் வீடையும் தாண்டி போய் அதோட வேர்கள் எல்லாம் தாண்டி அதை தாண்டி போய் வளர்ந்துருக்கு. ஓகேவா? அந்த வால்ஸ் எல்லாம் தாண்டி போய் வளர்ந்துருக்கு. அபண்டன்ட் அவுட் ஹவுஸ், ஒரு அவுட் ஹவுஸ்னால் ஒரு வீடு. சரியா? தனித்து விடப்பட்ட ஒரு வீடு. அபண்டன்ட்னா அந்த மாதிரி கவனிப்பே இல்லாமல் கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அவுட் ஹவுஸ் கிடக்கு. அந்த அவுட் ஹவுஸை தாண்டி போய் வளர்ந்துருக்கு அந்த பீப்புள் ட்ரீயோட வேர்கள் எல்லாம். நாக்கிங் த பிரிக்ஸ் டவுன் வித் இட்ஸ் விகரஸ் க்ரோத். விகரஸ் அப்படின்னா வேகமாக வளருது, சுறுசுறுப்பாக வளருது. ஓகேவா? அதோட பிரிக்ஸ் எல்லாம், செங்கல் எல்லாம் பேர்த்து கொண்டு போகிற அளவுக்கு அதோட வேர்கள் பலம் வாய்ந்ததாக இருந்திருக்கு. பீப்புள் ட்ரீஸ் ஆர் கிரேட் ஷோ ஆஃப்ஸ். இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பீப்புள் ட்ரீஸ் வந்து ஒரு சிறந்த காட்சியாக பார்க்குறாரு. ஓகேவா? இந்த இயற்கையில் இருக்கிற ட்ரீஸ்லேயே பீப்புள் ட்ரீ மட்டும், அரச மரம் மட்டும் ஒரு சிறந்த காட்சி அப்படிங்கிறாரு. கிரேட் ஷோ ஆஃப்ஸ் அப்படின்னா ஒரு அற்புதமான படைப்பு அப்படிங்கிறாரு. ஈவன் வென் தேர் இஸ் நோ பிரிஸ் தேர் ப்ராட் செஸ்டட் ஸ்லிம் வேஸ்டட் லீவ்ஸ் வில் spin like tops, determined to attract your attention and invite you into the shade. அதாவது என்ன சொல்கிறாருன்னா ஆத்தர், இந்த பீப்புள் ட்ரீயை கிரேட் ஷோ ஆஃப்னு சொன்னார் இல்லையா. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, தேர் இஸ் நோ, இப்போ காற்றே அடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீஸ் காற்றே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மரம், அரச மரம் நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா, ப்ராட் செஸ்டட் அப்படின்னா பறந்து விரிஞ்ச அதோட கிளைகள், ஸ்லிம் வேஸ்டட்னா அதோட மெல்லிய இலைகள், அதெல்லாம் எப்படி இருக்கும்னா காற்று இல்லைன்னா கூட நம்மளை வானு கூப்பிட அதை நோக்கி இழுக்கிற மாதிரி இருக்கும். டிட்டர்மைன் டு அட்ராக்ட், அது நம்மளை அட்ராக்ட் பண்ணும், கவரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.
எதுக்கு அதை நம்மளை கூப்பிட்டு அதோட ஷேடில் அதோட நிழலில் நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குமா. அதனால தான் பீப்புள் ட்ரீயை ஆத்தர் என்ன சொல்கிறது, கிரேட் ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்கிறார். Grandmother had wanted the people tree cut down, but grandfather had said, let it be, we can always build another outhouse. இப்போ அந்த அவுட் ஹவுஸ் வந்து டேமேஜ் ஆகிற அளவுக்கு இருந்ததுனால அவங்க கிராண்ட்மதர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க, அந்த பீப்புள் ட்ரீயை அரச மரத்தை நம்ம வெட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கிராண்ட்ஃபாதர் வந்து he said no, வேணாம், அது கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நம்ம வேறு அவுட் ஹவுஸ் வேணால் கட்டிக்கலாம், நம்ம வேறு வீடு வேணாலும் கட்டிக்கலாம், இந்த மரத்தை கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. கிராண்ட்மதர் டிடன்ட் மைண்ட் ட்ரீஸ், பட் ஷீ ப்ரிஃபர்டு க்ரோயிங் ஃப்ளவர்ஸ் அண்ட் வாஸ் கன்ஸ்டன்ட்லி ஆர்டரிங் கேட்டலாக்ஸ் அண்ட் சீட்ஸ். அதாவது கிராண்ட்மதருக்கு வந்து ட்ரீஸ் மேலே அவ்வளோ ட்ரீஸ் வளர்க்குறதுல வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலை, பட் அவங்க ஃப்ளார்ஸு பூச்செடிகள் வளர்க்குறதுல கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. நிறைய பூச்செடிகள் விதைகளை வாங்கி எப்போவுமே வளர்த்துட்டு வருவாங்க. கிராண்ட்ஃபாதர் ஹெல்ப்டு ஹேர் அவுட் with the gardening, not because he was crazy about flowers gardens, but because he liked watching butterflies, and there is only one way to attract butterflies, he said, and that is to grow flowers for them. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கிராண்ட்ஃபாதர் வந்து அந்த கிராண்ட்மதருக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த பூச்செடிகள்லாம் வளர்க்குறதுல. ஏன்னா கிராண்ட்ஃபாதருக்கு மரங்கள் செடிகள் பிடிக்கும் அப்படிங்கிறது கிடையாது, அங்கே பட்டர்ஃப்ளைஸ் நிறையா வரும் இல்லையா, பூக்களை கவரணும் அப்படின்னு, அதாவது பட்டர்ஃப்ளைஸ் நிறைய வரணும்னா நிறைய பூச்செடிகளை வளர்க்கணும், சரியா. அதை தான் கிராண்ட்ஃபாதர் சொல்கிறார். அவருக்கு பட்டர்ஃப்ளைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, there is only one way to attract butterflies. நம்ம பட்டர்ஃப்ளைஸை கவர்றதுக்கு ஒரே ஒரு வழி தான், அது என்னென்னா that is to grow flowers for them. அதுக்கு தேவையான பூக்களை நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், look at this box. Do you know India has more than 17,000 species of flowering plants. அதாவது இந்தியாவில் 17,000 வகையான பூக்கும் தாவரங்கள் இருக்குது. தமிழ்நாடு with more than 5,000 species, nearly 1/3 of total flora of India. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் மட்டும் 5,000 வகையான பூக்கும் தாவரங்கள் வந்து மொத்த இந்தியாவிலே 1/3 பங்கு தமிழ்நாட்டில் தான் பூக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. probably has the highest diversity in India. இருக்கிறதுலே அதிக அளவு பூக்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் நிறைய வகையான பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Okay students, do you understand this section? Now look at this glossary words. Fertile அப்படின்னா வளமான, able to produce a lot of plants or crops. Abundant, left without care, கைவிடப்பட்ட, கவனிக்காமல் இருந்தது தான் abundant சொல்லுவாங்க. Vigorous அப்படின்னா சுறுசுறுப்பாக ஹெல்த்தியாக இருக்கிறது, healthy and strong. Once again read it. Fertile, able to produce a lot of plants or crops. Abundant, left without care. Vigorous, healthy and strong. Next, there are 3 questions in this section. Look at the first question. When did the garden become a happy place for the author? அதாவது அந்த ஆத்தருக்கு அவர் உட்கார்ந்திருந்த கார்டன் வந்து எப்போ அவருக்கு ஹாப்பி பிளேஸாக மாறுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, எப்போ ஹாப்பி பிளேஸாக அவருக்கு தெரிஞ்சதுன்னா, as soon as the author's grandfather joined him. அதாவது அவங்களோட தாத்தா வந்து அவர் பக்கத்தில் உட்கார்ந்த பிறகு, சரியா, அவரோட ஜாயின் பண்ண பிறகு தான் அந்த கார்டனே ஹாப்பி பிளேஸாக அவருக்கு தெரிஞ்சது. அதான் சொல்லியிருக்காங்க, as soon as the author's grandfather joined him, the garden became a happy place. இதில் நீங்கள் படிக்க வேண்டியது as soon as the author's grandfather joined him. இந்த சென்டென்ஸ் படித்தா போதும். நெக்ஸ்ட் ஹாஃப் சென்டென்ஸ் வந்து கொஷினில் இருக்குது, the garden became a happy place. Okay students, do you understand? Now look at the second question. What are the 2 reasons the author gives for the plants moving towards grandfather? அதாவது கிராண்ட்ஃபாதரை நோக்கி, டுவார்ட்ஸ்னால் நோக்கி வருது, ஓகேவா, கிராண்ட்ஃபாதரை நோக்கி அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி வருதுல, பிளான்ட்டோட க்ரீப்ஸ் அந்த கொடி மூவ் பண்ணி வருதுல, ஏன் அப்படி மூவ் பண்ணி வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குரிய அந்த 2 ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, look at the answer. Light and warmth are the 2 reasons the author gives for the plants moving towards grandfather. என்ன 2 ரீசன் அப்படின்னா, சயின்டிஃபிக் ரீசன், லைட்டும் வார்ம்த்தும். லைட்னா வெளிச்சம், வார்ம்த் அப்படின்னா வெப்பம். ஓகேவா, இந்த 2 காரணமாக தான் செடிகள் வந்து அந்த நோக்கி அவரை கிராண்ட்ஃபாதரை நோக்கி நகர்ந்து வர்றதுக்கு இந்த 2 காரணம் தான். இதில் லைட் அண்ட் வார்ம்த்துங்கிற வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஷின்லேயே எடுத்து
எழுதிடலாம். ஓகேவா? Now look at the third question. Why does the writer think that the people tree is a great show off? அந்த ரைட்டர் வந்து பீப்புள் ட்ரீயை, அதாவது ஏன் அரச மரத்தை போய் ஒரு சிறந்த படைப்பாக சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. எ கிரேட் ஷோ ஆஃப் அப்படின்னு சிறந்த படைப்பு, சிறந்த காட்சி அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, த பீப்புள் ட்ரீஸ் லீவ்ஸ், அந்த பீப்புள் ட்ரீயோட மர இலைகள் எப்படி சுழலுதுன்னு பாருங்கள். வில் ஸ்பின் லைக் டாப்ஸ். டாப்ஸ் அப்படின்னா பம்பரம். ஓகேவா? பம்பரம் மாதிரி சுழலும். இட் வில் அட்ராக்ட்ஸ் அவர் அட்டென்ஷன், நம்மளோட கவனத்தை ஈர்க்கிறது. அண்ட் இன்வைட்ஸ் அஸ் இன் டு த ஷேட், நம்மளை வந்து அதோட நிழலில் வந்து தங்குற மாதிரி அழைக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அந்த பீப்புள் ட்ரீ இந்த மாதிரிலாம் செய்கிறதுனால அதை கிரேட் ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்கிறாரு. த பீப்புள் ட்ரீஸ் லீவ்ஸ் வில் ஸ்பின் லைக் டாப்ஸ். இட் வில் அட்ராக்ட்ஸ் அவர் அட்டென்ஷன் அண்ட் இன்வைட்ஸ் அஸ் இன் டு த ஷேட். Okay students, do you understand this section? Thank you for watching this video.